வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம கணங்கள் செட்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவில் ஃபுல்லாக அதோட பேசிக்கை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அதாவது கணங்கள்னால் என்ன, எதெல்லாம் கணம் எதெல்லாம் கணம் இல்லை, கணத்தை எப்படி குறிப்பிடுவாங்க, டைப்ஸ் ஆஃப் செட்ஸ், கணங்களுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஃபுல்லாக ஒரு வீடியோவில் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி அவங்க எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆதி எண். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஆனால் நமக்கு ஆதி எண் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாது. கார்டினாலிட்டி ஆஃப் எ செட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லும்போது. இல்லாட்டி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என் ஆஃப் ஏ அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க, கார்டினாலிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி என் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 சிம்பிளானது. என்னென்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கோ அதை தான் ஆதி எண் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். m = PQRSTU இதோட ஆதி எண், அதாவது என் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3 4 5 6 உறுப்பு இருக்குது. அப்போ ஆதி எண் = 6. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ஆன்சர். ஆன்சர் என்னவோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியாமல் விட்டுறக்கூடாது பாருங்கள், சரிங்களா? ஸோ ஆன்சர் 6. இதே மாதிரி அடுத்தது பாருங்கள். அங்கே டைரெக்டாக 6 உறுப்பை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, P = X such that X = 3n + 2 where n belongs to W, X less than 15. இந்த மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. இது நமக்கு அர்த்தம் தெரிஞ்சால் தான் நம்ம இதில் என்னன்றதை பண்ண முடியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, n belongs to W. ஆல்ரெடி நம்ம எண்களை வச்சும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இயல் என்ன என்ன, முழு என்ன, முழுக்கெல்லாம் என்னன்ட்டு. அதில் சொல்லும்போது W பற்றி சொல்லியிருப்போம். ஹோல் நம்பர்ஸ் வரும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா 0 1 2 3ன்னு ஆரம்பிக்கும். அப்போது இங்கே எண்ணுக்கு பதில் நான் 0 1 2 3ன்னு போடணும். அப்படி அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற எக்ஸோட ஆன்சர் எதை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா 15 விட கம்மியாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 0ன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. எண்ணுக்கு 0 போடுறேன் அப்படின்னா 3 × 0 0, 0 + 2 2ன்னு கிடைக்கும். அடுத்து எண்ணுக்கு 1 போடுறீங்கன்னா 3 1 3 2 என்ன கிடைக்கும்? 5. ஒன்றும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்து கூட அப்ளை பண்ண வேண்டாம். 3 டைம்ஸ் ஆஃப் என்னன்னு இருக்குல்ல, 3n இருக்கிறதால ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். அடுத்து அது கூட 3 3 ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 3 5. நீங்கள் அடுத்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 8 தான் கிடைக்கும். 5 3 8, 8 3 11, 11 3 14, 14 3 17ன்னு ஆகிடும். அவங்க எதை விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 15 விட. அப்போ 17 வராது, இது வரைக்கும் தான். ஸோ இதோட ஆதி எண் பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ இதுக்கான ஆன்சர் அவங்க கேட்டது என்ன கேட்டிருந்தாங்க? ஆதி எண் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆதி எண் 5, வேறு ஒன்றுமே இல்லை, சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், எக்ஸ் ஆனது முழுக்கள் பிலாங்ஸ் டு இசட், -5லேருந்து +5 வரைக்கும். நம்ம ஏற்கனவே இந்த <= சிம்பிள்லாம் விளக்கம் சொல்லியிருக்கோம். <= அப்படின்னா இவங்க சொல்லியிருக்கிற இந்த நம்பரும் சேர்ந்து வரணும். பாருங்கள், -5க்கு பக்கத்தில் <= இருக்குது. அப்போ -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 வருமானு பார்த்தா 5க்கு முன்னாடி வெறும் என்ன மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் தென் சிம்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வெறும் லெஸ் தென் இருந்தால் இந்த நம்பர் வரக்கூடாது. <= இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் வரணும். வெறும் லெஸ் தென் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை எழுதக்கூடாது. அப்போ 4 வரைக்கும் தான் வரும். ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதோட ஆதி எண் 10. புரியுதுங்களா? ஆதி எண் அப்படிங்கிறது அந்த செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆதி எண், சரிங்களா? அடுத்து தான் S = 1882 முதல் 1906 வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் கணம். நம்ம இதில் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இங்கே ஆதி எண் கேட்டிருக்காங்களே, 82லேருந்து 906 வரைக்கும் இருக்கக்கூடிய நெட்டாண்டுகள், லீப் இயருடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. லீப் இயர்னால் தெரியும்ல, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், 4ஆல் வகுபடணும், கரெக்டாக? அப்போ 82 4ஆல் வகுபடாது. அடுத்தது எது வரும்? 1884. அடுத்ததாக 88, 92, 96. அடுத்து என்ன வரும்னா 1900 வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீப் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நூற்றாண்டாக இருந்துச்சுன்னா, அதாவது செஞ்சுரியாக இருந்தது அப்படின்னா 400ஆல் டிவைட் ஆகணும். இந்த ஆண்டெல்லாம் 4ஆல் வகுத்து பார்த்தா போதும். செஞ்சுரிஸை மட்டும், நூற்றாண்டுகளை மட்டும் எதால் வகுக்கணும் அப்படின்னா 400ஆல். அப்போ 1900 அப்படிங்கிறது 400ஆல் மீதி இல்லாமல் வகுபடுமான்னு பார்க்குறேன். 0 0 இல்லை, 19 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ 1900ங்கிறது என்ன கிடையாது அப்படின்னா லீப் இயர் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அப்போ 96 1900 வராது. அது கூட இன்னொரு 4 கூட்டினேன்னா 1904.
அடுத்தது 1908ன்னு வந்துடும். அவங்க கொடுத்துருக்கிறது 1906 வரைக்கும் தான். புரியுதா? அப்போ மொத்தம் எத்தனை வருஷம் வருது? 1 2 3 4 5. அப்போ இதோட ஆதி எண் 5. ஏன்னா நம்ம டக்குன்னு 1900 சேர்த்துட்டோம் அப்படின்னா 6ன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1900 அப்படிங்கிறது லீப் ஆண்டில் வராது. செஞ்சுரிஸ் வரும்போது, நூற்றாண்டுகள் வரும்போது மட்டும் எதால் வகுத்து பார்க்கணுன்னா 400ஆல் வகுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் 5. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆதி எண் அப்படிங்கிறத வச்சு கேட்கக்கூடிய கேள்விகள். அடுத்தது இங்கே பாருங்கள், பின்வரும் கணங்களில் எவை முடிவுறு கணம் எவை முடிவுறா கணம் என கூறுக. இதே மாதிரி ஒரு 3-4 செட்டு கொடுத்துட்டு கீழே அவங்க ஒரு 4 ஆப்ஷன் வச்சிடலாம். ABCDன்னு வச்சுட்டு 1 2 மட்டும் முடிவுறு கணங்கள், இல்லை 1 2 3 அனைத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கலாம். அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா முடிவுறு கணம்னா என்ன, முடிவுறா கணம்னா என்ன அப்படின்னு தெரியணும். இங்கிலீஷில் ஃபைனட் செட், இன்ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தை புரியும்னு நினைக்கிறேன். முடிவுறுன்னா முடிஞ்சிடும், முடிவுறா கணம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் கணம். எத்தனை மாவட்டம் இருந்தாலும் அதிகமானாலும் குறைஞ்சாலும் நம்மளால் எத்தனை மாவட்டம் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்ல முடியும். சரியா? அப்போ முடிஞ்சிடும். ஸோ இது முடிவுறு கணம். இதுக்கு பேர் என்னது? முடிவுறு கணம். ஓகேவா? ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன், இதை செகண்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இது முடிவுறு கணம் ஃபஸ்ட்டு. அடுத்தது, ஒரு புள்ளி வழி செல்லும் நேர்கோடுகளின் கணம். ஒரு புள்ளி வச்சிடுறேன், இது வழியாக கோடு ஒன்று வரைய சொல்கிறேன். நேர்கோடு இப்படி வரையலாம், இப்படி இப்படி எவ்வளோ வேணாலும் வரைஞ்சிக்கிட்டே போகலாம் பாருங்கள் அந்த புள்ளி வழியாக. அப்போ இது என்னது? முடிவுறா கணம். ரெண்டாவது புரியுதா? புள்ளி வழியாக செல்லும் நேர்கோடுடைய கணம் முடிவுறா கணம். A = x belongs to z, x less than 5, 5 விட கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன வரலாம்? 4 3 2 1 0 -1 -2ன்னு போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா z அப்படிங்கிறது முழுக்கள், நெகட்டிவில் போகக்கூடிய நம்பர்ஸ் அப்படிங்கிறதால அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் பாருங்கள். அப்போ முடியாது. இதுவும் என்னது தான் அப்படின்னா முடிவுறா கணம் தான். சரியா? ரெண்டாவது, சப்போஸ் இதே இடத்துல அவங்க இங்கே x belongs to zன்னு கொடுக்காம x belongs to nன்னோ இல்லை x belongs to wன்னோ கொடுத்துருந்தா இது என்னவாயிட்டு இருக்கும் அப்படின்னா முடிவுறு கணம் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா 5 விட கம்மியான 4 3 2 1 சப்போஸ் முழுக்களாக இருந்தால், முழு எண்ணாக இருந்தால் கூட 0வில் வந்து நின்றுட்டுருக்கும். அதுக்கு கீழே நம்பர் போகாது. சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுக்குறாங்கன்றதையும் பார்க்கணும், எதை விட கம்மியாக அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், B = x² - 5x + 6 = 0 வேர் x belongs to n. இது ஒரு இருபடி சமன்பாடு. ஏற்கனவே நம்ம இருபடி சமன்பாடை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகள்லாம் சொல்லியிருக்கோம். கரெக்டாக? எப்படி இருந்தாலும் இந்த இருபடி சமன்பாடை சால்வ் பண்ணோன்னா நமக்கு 2 ஆன்சர் தான் கிடைக்கும். கரெக்டாக? ஒன்று எக்ஸோட வேல்யூ, கரெக்டாக சொல்லணும்னா எக்ஸுக்கு 3ன்னு ஒரு ஆன்சர், 2ன்னு ஒரு ஆன்சர், இப்படி 2 ஆன்சர் தான் கிடைக்கும். அப்படிங்கிறதால இது என்ன கணம் அப்படின்னா முடிவுறு கணம். என்ன கணம்? முடிவுறு கணம். புரியுதா? ஸோ இந்த 4த்தையும் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் முடிவுறு கணம் அப்படின்னு கீழே ஆப்ஷன்ஸை வச்சு கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ முடிவுறு கணம்னா முடிஞ்சிடும், முடிவுறா கணம் அப்படின்னா முடியாமல் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதில் இந்த இசட்டு என்னு லெஸ் தென் இந்த சிம்பிள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறது மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அதை பற்றி ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் கூட கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் தேடி எடுக்கிறதும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி ரொம்ப முன்னாடி போட்ட வீடியோ அது. நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கீழே உங்களுக்கு தரேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த இசட் என்னங்கிறதுக்கான விளக்கம், லெஸ் தென் கிரேட்டர் தெனுக்கான விளக்கம் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். சரிங்களாமா? அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எவை சமான கணங்கள் அல்லது சமமற்ற கணங்கள் அல்லது சமகணங்கள் என கூறுக. 3 வார்த்தை. சமான கணங்கள் ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. சமமற்ற கணங்கள் அன்ஈக்குவல் செட். சமகணங்கள் ஈக்குவல் செட். இது கவனிச்சு, இந்த சமமற்ற கணங்கள் பிரச்சனையில் புரிஞ்சுப்பீங்க. சமான கணம் சமகணம். சமான கணம் அப்படின்னா ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சமான கணத்தை என்ன சொல்லுவாங்க? ஈக்குவலன்ட் செட். சமகணத்தை ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கீழே கொஷின்ஸை பார்த்து நான் அதுக்கான உங்களுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன் பாருங்கள். A = ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம். ஆங்கில உயிரெழுத்துனா என்னென்ன வரும்? AEIOU. கரெக்டாக? B வவ்வல் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம். வவ்வல் என்னென்ன இருக்குது? VOWEL. வவ்வல்ஸ் என்னென்னு கேட்கல, வவ்வல் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம். சரியா? அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏவில் 1 2 3 4 5, பியில் 1 2 3 4 5. 2 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சமமாக இருக்குது. ஆனால் 2 எலமெண்ட்டும் உள்ளே இருக்கிறது ஈக்குவலாக இருக்கா? அதாவது இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கான்னு பார்த்தா கிடையாது. இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இல்லை. இங்கே வி இருக்குது, இங்கே வி இல்லை. ஸோ ஆனால் இங்கே இருக்கிற 5, இங்கே 5 நம்பர் இருக்குது, இங்கேயும் 5 நம்பர் இருக்குது.
இப்படி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்னா சமான கணங்கள். புரியுதா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலன்ட் செட். ஒருவேளை உள்ளே இருக்கிற அதே எழுத்து இங்கேயும் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் செட். சேமாக இருந்துச்சு, உள்ளே என்ன இருக்கோ அதே இடம் மாதிரி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 3வது கேள்வி பாருங்களேன். எக்ஸ் என்பது லைஃப் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம். அப்போ LIFE. ஒய் பாருங்கள் ஃபைல், FILE. ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கும் பாருங்கள், FF, II, LLEE. 4 எலமெண்ட் 4மே சேமாக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமகணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சமான கணத்துக்கும் சமகணத்துக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருந்து எலமெண்ட் வேறு வேறவாக இருந்துச்சு அப்படின்னா அது சமான கணம். சேம் எலமெண்ட் அப்படியே இருக்குது அப்படின்னா அது சமகணம். புரிஞ்சுது? அது ரெண்டுத்துக்கும், ஏன்னா அது ரெண்டும் புரிஞ்சிச்சுன்னா போதும். சமமற்ற கணம் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. சமமற்ற கணம் இங்கே பாருங்கள், C 2 3 4 5. X = X belongs to W 1லேருந்து 5 வரைக்கும். ஆனால் வெறும் லெஸ் தென் சிம்பிள் இருக்கிறதால 1 5 வரக்கூடாது. 2 3 4 மட்டும்தான் வரும். இங்கே 4 எலமெண்ட் இருக்குது, இங்கே 3 எலமெண்ட் தான் இருக்குது. அப்போ இது என்னது அப்படின்னா சமமற்ற கணம். புரிஞ்சிச்சிங்களா? அடுத்ததாக இங்கே பாருங்கள், G X ஒரு பகா எண் 3 <x < 23. எக்ஸோட வேல்யூ பகா எண்ணாக இருக்கணும். 3லேருந்து 23 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள். இங்கே எக்ஸ் என்பது 18இன் வகு எண், அதாவது 18 எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வருமோ அது. இதுக்கு நீங்கள் எனக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பகா எண்களை எழுதணும். இது 18 எந்தெந்த வாய்ப்பாட்டிலாம் எழுதணும் வருமோ அதெல்லாம் எழுதணும். சப்போஸ் இங்கேயும் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஈக்குவலாக இருந்துச்சு, சேமாக இருந்துச்சு, நம்பர் ஆஃப் எலமெண்ட், அதாவது இங்கே 6 உறுப்பு இருந்தால் இங்கேயும் 6 உறுப்பு இருந்துச்சுன்னா அது சமான கணம். அந்த 6 உறுப்புமே சேமாக இருந்துச்சுன்னா அது சமகணம். இல்லை இங்கே 6 உறுப்பு இருக்குது, இங்கே 5 உறுப்பு தான் இருக்குது, இல்லை 7 உறுப்பு இருக்குது, 8 உறுப்பு இருக்குது அப்படின்னா அது சமமற்ற கணம். புரியுதுங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பகா எண்ணும் இந்த வகை எண்ணும் என்னென்னு தெரிஞ்சிருந்தால் போதும், கரெக்டாக போட்டுருவீங்க. இதுக்கு போட்டுட்டு இந்த 3த்தில் சமான கணம், சமமற்ற கணம், சமகணம், இது 3த்தில் எது வரும் அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் இது ஆக்சுவலாக 9th புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஷின்ஸ் தான். இந்த மாடலில் கேட்கலாம் அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். இன்னும் இதில் சில முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது, அதை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.